எடப்பாடி சார் வந்தப்போ இதே தான் நடந்துச்சு, இங்கே தான் நடந்துச்சு. அங்கே இன்சிடென்ட் நடக்காத காரணம்னா அவர் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அக்ஷர் ஹாஸ்பிட்டலில் நின்று பேசினார். அப்போ இந்த ரோடு தடுப்பு மாதிரி இங்கே ஒரு ஜென்ரேட்டர் எதுவுமே கிடையாது, இவ்வளோ ரஷ் கிடையாது. இந்த க்ரௌடு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் போனனால தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு சார். இந்த மரத்தை உடச்சிட்டு ஏறினதெல்லாம் வந்து அவங்க விஜயை பார்க்கறக்காவில் ஏறல, இங்கே இருக்க க்ரௌடு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏறின இடம் தான் இது. இந்த கூரையை பிச்சுட்டு மேலே போனதெல்லாம் விஜயை பார்க்கறதுக்காக ஏறல, இங்கேருந்து க்ரௌடு இந்த மூலையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக ஏறினது தான். இங்கே வந்து 2 கப்புள்ஸ் நிச்சயம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்தவங்க மேலேருந்து செல்ஃபி எடுத்து போட்டாங்க. கீழே வந்து இந்த க்ரௌடில் மாட்டி அவங்க இறந்தாங்க. மேலே இருக்க வரைக்கும் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் நெட்டில் இருக்குது. கீழே வந்து இந்த க்ரௌடு இந்த வேவ் மூலிமா ஒரே வே தான், இந்த வேவ் மூலிமா கீழே வந்து நின்றவங்க தான் அவங்க அதுக்கப்புறம் இறந்தாங்க. அந்த ரோட்லேயும் உள்ளே போக முடியல. அந்த ரோடும் ஆல்ரெடி கீழே விழுந்து கிடந்தனால அவங்க யாரும் வந்து அதுக்கு மேலே முதிக்கக்கூடாதுன்னு ஒரு தடுத்தாங்க. அது வந்து நல்ல எண்ணத்தில் பண்ணது. அதனால் நினச்சா அந்த சைடும் க்ரௌடு வந்து வெளியில் எக்ஸ்பேண்ட் ஆக முடியல. அதனால் மொத்தமாக இங்கே ஜாம் ஆகி ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் சார் இந்த இன்சிடென்ட் மொத்தமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு 6:50 to 7:10 தான் சார் இந்த இன்சிடென்ட் மேஜராக நடந்தது. கரெக்டாக நடந்ததுன்னா அதான் சொல்ல முடியும். விஜய் சார் வண்டி அதுக்கு முன்னாடி வர 2 வண்டி வரப்பே க்ரௌடு வந்து உங்களுக்கு அந்த வேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆரம்பிச்சு, க்ரௌடு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல் பேக்கில் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலில் வந்துட்டு இருந்தேன்னா ஓட ஆரம்பிப்பாங்க தள்ளி. அந்த தள்ளி ஓட ஆரம்பிச்சோட வேவோட எண்டு இங்கே தான் வந்து நிற்கும். ஏன்னா இதான உங்களுக்கு கடைசி அடைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களோட இந்த டிச்சோட காங்கிரீட் வெயிட் தாங்க முடியாமல் உடஞ்சி போனது, அதுதான் உடஞ்சிருக்கும். இதில் டிச்சில் விழுந்து இறந்தாங்கன்னு சொல்கிறதோட அந்த க்ரௌடோட ஓவர் வெயிட்னால தான் அந்த இதே உடஞ்சிது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் 5000 பேர் ஒரே இடத்துல இந்த பாயிண்டில் மட்டும் இருந்தது. காரணமே அதுதான். இதே இன்சிடென்ட் இங்கே நடக்காமல் இருக்குன்னா ஒரு 50 மீட்டருக்கு அங்கே முன்னாடி பாயிண்ட் வச்சுருந்தாவோ, இங்கே ஜென்ரேட்டர் இல்லாமல் இருந்தாவோ, இந்த 2 பாயிண்ட்னாவோ இவ்வளோ பெரிய டெத்து வந்திருக்கான்னு சொல்ல வரேன். வழியே இல்லை சார். நீங்கள் வேணால் சுற்றி பாருங்கள், இங்கிட்ட எங்கிட்டுமே வழி இருக்காது. இந்த ரோட்டில் அங்கே பாருங்கள், அந்த வேலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலியில் ஏறி குச்சி அவங்களோட துண்டெல்லாம் கிடக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தேர்த்து நின்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் மேலே வீட்டுக்குள்ளே ஏறி விழுந்து அவங்களுக்கே இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, இந்த சைட்டு தான் ஓகேன்னு அப்ரூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் யார் வந்து இது ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் லெவல்லே ஒரு ரெஸ்பான்சிபிள் நடக்கும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு எங்கே இன்சிடென்ட் நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது சார். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு வந்து ஆல்ரெடி ஒரு ஆமாங்க சார். ஆனால் தெரியாது அது விஜய்க்காக கத்துறாங்களா எதுக்காக கத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார். இப்போ நம்ம இங்கே நின்று வச்சுங்க, பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்க குழந்தைய மயக்கம் விழுந்துச்சுன்னா அங்கே தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. கத்தவும் முடியாது. கத்துனாலும் உங்களுக்கு கேட்காது சார். ஒரு 10 பேருக்கு தான் கேட்கும் தவிர அதுக்கு மேலே கேட்காது. ஏன்னா ஆல்ரெடி க்ரௌடு அந்தளவுக்கு இருக்கும்போது சவுண்டு அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கேட்கல. இந்த பாயிண்ட் இங்கே ஜென்ரேட்டர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த க்ரௌடு போய் மூவ் ஆகிருக்கும். இந்த லொக்கேஷனே இப்போ மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த க்ரௌடில் இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணாத மாதிரி லாக் பண்ண மாதிரி வீடு மாதிரி ஆகிப்போச்சு சார். ஒரு வெளி என்ட்ரி அப்படியே கிராஸ் 4 சைடு சுவர் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் அப்படியே லாக் ஆகிட்டாங்க.